டிமார்ட் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிமார்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. அவனையும் சூப்பர் மார்க்கெட்டை தான் டிமார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிமார்ட் அப்படின்னா நம்ம ஊர் சைடில் கிராமத்தில் வந்து பார்த்துருப்போம், மளிகை கடைகள்லாம் இருக்கும். ஒரு சின்ன மளிகை கடை இருக்கும். மளிகை கடையில் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு அங்கே வாங்கிப்போம். ஒரு இடத்துல அந்த இடத்துல கிடைக்கும். சரி, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு மளிகை கடை. என்ன ஒன்று, இது கொஞ்சம் பெரிய மளிகை கடை. ஸோ இந்த டிமார்ட் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அந்த ஒரே இடத்துல நம்மளால் வாங்கிக்க முடியும். விலை கம்மியாக வாங்கிக்க முடியும். அதான் அதோட பெஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டே, முக்கியமான பாயிண்ட்டே. மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிமார்ட்டில் வந்துட்டு விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். குவாலிட்டி வைஸு ஓரளவு நல்லாயிருக்கும். அதுலேயும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ அவங்களால மட்டும் எப்படி இந்தளவு விலை கம்மியாகவும் கொடுக்க முடியுது, குவாலிட்டியும் இந்தளவு மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மொத்தம் 4 ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ டிமார்ட் சக்ஸஸில் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தா அப்படின்னா டைரக்ட் சோர்சிங், அதாவது நேரடி கொள்முதல். ஸோ டிமார்ட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே டைரெக்டாக அவங்க மேனுஃபேக்சர்ட்டே டைரெக்டாக அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ யார் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் டைரெக்டாக வந்துட்டு பொருளை வாங்கிப்பாங்க. ஸோ இடையில வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்கிறது மிடில் மேன் அப்புறம் இந்த டீலர்ஷிப் அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. டைரெக்டாகவே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இடத்துல, அதாவது உற்பத்தி பண்ணுற இடத்துல போய் வாங்குறதுனால அவங்களால வந்துட்டு ரொம்ப சீப்பாக ரொம்ப கம்மியான ரேட்டில் அவங்களால வாங்க முடியுது. அதே நேரத்தில் வந்துட்டு பல்க்கு குவான்டிட்டி அவங்க வாங்குறதுனால விலை கம்மியாகவும் பேசி அவங்களால வாங்க முடியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் டிமார்ட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே விலை ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. மக்களுக்கும், அதாவது அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கும் நல்ல ஒரு வேல்யூவான பொருளை வந்து கொடுக்க முடியுது. ஸோ அவங்களோட சக்ஸஸில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டைரக்ட் சோர்சிங், அதாவது நேரடி கொள்முதல். ஸோ டிமார்ட் சக்ஸஸ்க்காக அவங்க ஃபாலோ பண்ணுற ரெண்டாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சப்ளையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ சப்ளையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா அது நீங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு பொருட்கள் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து சப்ளையர். அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட்டு திருப்திப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்கள எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நம்ம அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கினோம்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு செட்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களும் வேறு எங்கேயாவது கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பண தேவை இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்துட்டு எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் இமிடியேட்டாக வந்துட்டு பணத்தை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பொருள் வாங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கே வந்துட்டு பணத்தை மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்துட்டு செட்டில் பண்ணிடுவாங்க, அதாவது சப்ளையருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்ளையருக்கு உடனே பணம் வந்து செட்டில் பண்ணுறதுனால சப்ளையர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டும் கம்மி பண்ணி கொஞ்சம் லெஸ் ப்ரைஸில் ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி நமக்கு அந்த டிமார்ட்டுக்கு வந்துட்டு அவங்க அந்த பொருளை வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால சப்ளையர் மேலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரும். சப்ளையர் வந்து நம்ம மேலே, அதாவது இந்த டிமார்ட் மேலே வந்துட்டு ஒரு நம்மள நம்பிக்கையை வந்துட்டு அதிகப்படுத்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதனால தான் அவங்களால வந்துட்டு கம்மியான விலைக்கும் வாங்க முடியுது, அதே நேரத்தில் கம்மியான விலைக்கும் அவங்களால சேல்ஸும் பண்ண முடியுது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அவங்களோட சக்ஸஸ்க்காக அவங்க ஃபாலோ பண்ணுறது. அடுத்து மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, அதாவது டிமார்ட் வந்துட்டு அவங்களோட சக்ஸஸ்க்காக ஃபாலோ பண்ணுற மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜீரோ ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஜீரோ ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த ஒரு ரெண்ட்டுமே பே பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் எங்கெல்லாம் வந்துட்டு டிமார்ட் இருக்குதோ, டிமார்ட் இருக்கிற அமைஞ்சிருக்க இடம் வந்துட்டு அவங்களோட சொந்த இடமா இருக்கும். ஸோ அவங்க எந்த ஒரு இடத்தையும் வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து டிமார்ட் வந்துட்டு செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களோட சொந்த இடமா தான் இருக்கும். பொதுவாக மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லையோ இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்லேயோ அவங்க வந்துட்டு ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பாதி வந்துட்டு ரெண்ட்டுக்கே போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற இன்வென்ட்ரி இருக்குது, மற்ற லேபர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, ஸோ இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கழிச்சு விட்டு பார்த்தா அப்படின்னா கையில் வந்துட்டு கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட் அந்த இடத்த வந்து வாங்கிடுவாங்க, சொந்தமாக ஒரு இடத்த வாங்கிடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து செட் பண்ணிடுவாங்க, அதாவது டிமார்ட் வந்துட்டு செட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டல் காஸ்ட்டு வந்து ஃபுல்லாக குறைஞ்சிடுது, சுத்தமாக வந்து குறைஞ்சிடுது. இந்த ஒரு காரணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட செலவுகளும் குறையுது. செலவுகள் குறையிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு பெருசாலாம் என்ன சொல்கிறது, அந்த ஒரு வருமானத்தில் அது பெரிய மார்ஜின் வச்செல்லாம் விற்கணுன்ற அவசியமே கிடையாது. கம்மியான மார்ஜின் வந்து அதிக பொருள் விற்றாலே வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் வந்துட்டு இவங்களால் வந்துட்டு பார்க்க முடியுது. இதனால தான் அவங்க வந்துட்டு லாங் டேர்மில், அதாவது ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த பிஸ்னஸில் வந்துட்டு இருக்க முடியுது. அதனால தான் வந்துட்டு கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப விலை ரொம்ப கம்மியாக வந்துட்டு அவங்களால பொருட்களை வந்துட்டு விற்க முடியுது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் டிமார்ட்டோட சக்ஸஸ்க்கு, அதாவது ஜீரோ ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த நாலாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு, டிமார்ட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸாக இருக்கும்.
அதாவது ரொம்ப வேகமாக விற்கக்கூடிய பொருட்கள் தான் மேக்ஸிமம் வந்து டிமார்ட்டில் வந்துட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதாவது ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற மாதிரியான பொருட்கள் வந்துட்டு மேக்ஸிமம் அதில் வந்துட்டு இருக்காது. ஸோ என்னெல்லாம் பொருட்கள் இருக்குதோ அது எல்லாமே வீட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவையான பொருட்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பொருட்கள் தான் கஸ்டமர் வந்துட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டை மட்டும் டிமார்ட்டில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு அவங்க வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டோரை கம்பேர் பண்ணுறப்போ டிமார்ட் வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கூடுவாங்க இங்கே டிமார்ட்டில் வந்துட்டு. ஸோ இங்கேனா இங்கே தானே விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வந்துட்டு மக்கள் ரொம்ப அதிகமாக கூடுவாங்க. ஸோ பொருள் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சேல்ஸ் ஆகும். இதனால் வந்துட்டு பொருள் எதுவுமே தேங்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து இப்போ பொருளை ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும், மற்ற ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சைக்கிள் வந்துட்டு கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு என்ன ஆகும்னா பொருள் எங்கேயுமே தேங்காது. ஸோ தேங்காததுனால என்ன ஆகுது அப்படின்னா வேஸ்டேஜ், ஸ்க்ராப்பு இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சுத்தமாக இருக்காது இங்கே. ஏன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தினால. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு மார்ஜினும் வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சு வைப்பாங்க. இப்போ சப்ளை ரெண்டிலேருந்து ஒரு 25 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து 1 or 2 ரூபி அவ்வளோதான் வந்துட்டு மார்ஜின் வச்சு வைப்பாங்க. ரொம்ப கம்மியாக மார்ஜின் வச்சு வைப்பாங்க இவங்க. ரொம்ப கம்மியாக மார்ஜின் வச்சு விற்கிறதுனால பொருட்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது கம்மியாக மார்ஜின் வச்சு அதிக பொருள் விற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமாகும், டர்ன் ஓவர் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களால வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ரன் பண்ண முடியுது. ஸோ டிமார்ட் வந்துட்டு அவங்களோட சக்ஸஸ்க்காக அவங்க ஃபாலோ பண்ணுற 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சக்ஸஸ்க்காக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை, தேங்க்யூ.